விசுவாமித்திரர் ராமனிடம் தாடகையின் கொடிய வலிமையை உணர்த்தி ஆண்மையின் பெருமையை பற்றி பேசுகிறார். வணக்கம் நண்பர்களே. ராமபிரான், பெண்ணை நான் எப்படி அடிப்பது என்று யோசித்த போது விசுவாமித்திர முனிவர் சும்மா இருப்பாரா? ஐயோ ராமனே, இந்த பாவி தாடகை பெண் அல்லவே, உலகத்துக்கே தீமை செய்து கொண்டிருக்கும் கொடிய அரக்கி இவள் என்று முந்தைய பாடலில் அழுத்தமாகச் சொன்னார். அடுத்ததாக இந்த முனிவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். ராமனின் மனதை அசைத்து இந்த அரக்கியை வதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைக்க விசுவாமித்திரர் எவ்வளவு அழகாக பேசுகிறார் என்பதை இந்த கவிதை உணர்த்தும். நாண்மையே உடையார் பிழைத்தால் நகை, வாண்மையே பெற்றவன் திரளாடவர், தோன்மையே இவள் பேர் சொலத் தோர்க்குமேல், ஆண்மை என்னும் அது ஆரிடை வைகுமே. ஆஹா, கம்பரின் வார்த்தைகளில் விசுவாமித்திரரின் வேகம் எப்படி பாய்கிறது என்று பாருங்கள். முதல் வரியை பாருங்க. நாண்மையே உடையார் பிழைத்தால் நகை. என்னங்க சொல்றாரு? ராமபிரானே, பொதுவாக நாணம், மடம், அச்சம், பயிர்ப்புன்னு சொல்வாங்களே, அந்த பெண்மைக்கு உரிய குணங்களோடு நாணத்தோடு வாழ்கிற சாதுவான ஒரு பெண்ணுக்கு யார் ஒருவன் துன்பம் செய்கிறானோ அவனை பார்த்தால் உலகம் சிரிக்கும், அவனது வீரம் பரிகாசத்திற்கு உள்ளாகும். ஆமாங்க, நாணம் கொண்ட ஒரு பெண்ணுக்கு தீங்கு செய்வது வீரர்களுக்கு சிரிப்பைத்தான் கொடுக்கும் அப்படின்னு ஒரு நியதியை சொல்றாரு. அடுத்த வரியை பாருங்க. வாண்மையே பெற்றவன் திரள் ஆடவர். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாள், வில் போன்ற ஆயுதங்களையெல்லாம் கையிலேந்தி அதிலே திறம்படச் செயல்பட்டு அசுர பலம் கொண்ட வலிமையான ஆண்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அப்படி காலம் காலமாக வீரத்தையும் வலிமையையும் தம் தோள்களில் தாங்கி நிற்கும் ஆண்களின் வீரத்தை பற்றி பேசுகிறேன். என்னங்க ஒரு அற்புதமான வாதம் இது! அடடே, கம்பர் எப்படித்தான் இந்த வரிகளையெல்லாம் கோர்த்தாரோ! மூன்றாம் வரியை பாருங்க. தோன்மையே இவள் பேர் சொலத் தோர்க்குமேல். இத்தகைய வீரமும் தோள் பலமும் கொண்ட ஆண்கள் இந்த தாடகை என்ற அரக்கியின் பெயரைச் சொன்னாலே பயந்து நடுங்கி தங்கள் தோளாற்றலை இழந்து போர்க்களத்தில் தோற்று ஓடினாள். என்ன ஒரு நிபந்தனை பார்த்தீங்களா? தாடகைங்கிற இந்த பேரு அவங்க காதுல விழுந்தாலே போதும், அவங்களுடைய வீரம், அவங்களுடைய தோள் வலிமை எல்லாமே காணாமல் போய்விடும் அப்படின்னு விசுவாமித்திரர் ராமனை உசுப்பேத்துறாரு. அப்புறம் என்னங்க நாலாவது வரி கேள்வியா வருது பாருங்க. ஆண்மை என்னும் அது ஆரிடை வைகுமே. அப்படி ஆகிவிட்டால் ஆண்மை அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த வீரம், அந்த நெஞ்சுரம், அந்த துணிச்சல் அது யார்கிட்ட தான் இருக்குங்க? யார்கிட்ட தான் தங்கும் அப்படின்னு ராமபிரானை நோக்கியே ஒரு கேள்வியை தொடுக்கிறார். அதாவது, சாதுவான பெண்ணுக்கு தீங்கு செய்வது வீரம் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட கொடிய அரக்கியை கண்டு சிறந்த ஆண்மகன் கூட தன் பலத்தை இழந்துவிட்டால் வீரம் என்ற சொல்லுக்கே என்ன அர்த்தம்? யார் இந்த வீரத்தின் பெருமையை இனிமேல் சுமப்பார்கள் அப்படின்னு ராமனுடைய மனசாட்சியை தட்டி, இது பெண் இல்லை, இது ஒரு அரக்கி, உன்னுடைய ஆண்மைக்கும் வீரத்திற்கும் சவால் விடுபவள் இவள் என்று உணர்த்துகிறார் விசுவாமித்திரர். விசுவாமித்திர முனிவரின் இந்த உணர்ச்சி மிகுந்த வார்த்தைகள் ராமனின் மனதை மெல்ல மெல்ல அசைக்க ஆரம்பிக்கின்றன. இது வெறும் போதனை அல்ல, ஒரு வீரனின் கடமையையும் ஆண்மையின் இலக்கணத்தையும் ஒரு சேரச் சுட்டிக்காட்டும் ஒரு பேரொலி. அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பாடலில் பார்க்கலாம்.